ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் மசாலா சமையல் சேனல். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் உளுந்த கஞ்சி பாயாசம் சுவையில் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்தியன் மசாலா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட் வேணும்னா அதில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த உளுந்த கஞ்சி பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ரெடிமிக்ஸ் பவுடர் ரெடி பண்ணி வைக்க போகிறோம். இந்த பவுடர் ரெடி பண்ணி வைக்கிறதுனால நம்ம எப்போ வேணும்னாலும் உளுந்த கஞ்சி ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம ரெடி பண்ணிட முடியும். இப்போ இதுக்காக நான் ஒரு அடிகனமான ஒரு பாத்திரம் பேன் எடுத்து வச்சுட்டு அதில் 1 கப் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு உளுந்தம்பருப்பு எடுத்து நான் வறுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த பருப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், உளுந்து நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இதை ஒரு தட்டில் கொட்டி ஆற விட்டுடலாம். அடுத்ததாக அதே பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. இந்த பச்சரிசியையும் நல்லா இந்த பேனில் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், தீச்சு விட்டுடாமல் பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், அரிசி இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதையும் அதே தட்டிலேயே கொட்டி ஆற விட்டுடலாம். தனித்தனியாக வைக்க வேண்டியதில்லை, ஒரே தட்டிலேயே கொட்டி ஆற விட்டுடுங்க. இப்போ அதே பேனில் 20 பாதாம் பருப்பு எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பாதாம் பருப்பு நல்லா வறுத்து வந்துருச்சு. இதையும் அதே தட்டிலேயே கொட்டி நம்ம ஆற விட்டுடலாம். இப்போ இது ஆறிட்டு இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு 6 ஏலக்காய் எடுத்து ஒரு நிமிஷம் போல் நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மெஷரிங் கப் அளவு உளுந்தம்பருப்புக்கு 6 ஏலக்காய் நல்ல வாசனையாக இருக்கும். இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து வறுத்து அதையும் நம்ம எடுத்து ஆற விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு நல்லா ஃபேன் காற்றுல வச்சு ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி பவுடரை ரெடி பண்ண போகிறோம். இப்போ இது நல்லா ஆறி வந்துடுச்சு. இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் ஈரம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. அதில் வறுத்து வச்சுருக்கிற அந்த உளுந்தம்பருப்பு, அரிசி, பாதாம், ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கரகரப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல, ரொம்ப நைஸாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம சலிக்கவும் வேண்டியதில்லை, இது அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் பவுடராக இருக்கணும். இப்போ இதை ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுடலாம். இது ரொம்பவே சூடாக இருக்குது. நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தது நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பாட்டிலில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போல்லாம் உளுந்தங்கஞ்சி செய்யணுமோ அப்போல்லாம் இதிலேருந்து எடுத்து போட்டு நம்ம குயிக்காகவே பண்ணிடலாம். இப்போ இந்த ரெடிமிக்ஸ் பவுடர் பண்ணி வச்சுருக்கிறதுனால உளுந்த கஞ்சி செய்கிறதுக்கு யூஸ்வலாக பாரம்பரிய முறையில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நேரம் ஊற வச்சு 2 hours ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம கஞ்சி காய்ச்சி எடுக்கிறதுக்கு அது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும். இந்த மாதிரி பவுடர் ரெடி பண்ணி வச்சுருக்கும்போது ரொம்ப ஈஸியாக அப்பப்போ நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ இந்த பாயசம் எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் இதில் 2 டம்ளர் அளவுக்கு நான் இந்த டம்ளரில் செய்ய போகிறேன். ஸோ ஒரு சாஸ்பேன் எடுத்து வச்சு அதில் இந்த டம்ளரில் ஒரு 2.5 to 2.25 அளவுக்கு தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதி வரட்டும். அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ இது கொதிக்க இந்த டைமில் நம்ம இந்த பவுடர் ரெடி பண்ணி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், இதில் ஆல்ரெடி நான் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் 2வது ஸ்பூனும் ஆட் பண்ணிவிட்டேன், 3வது ஸ்பூன். இப்போ 3 ஸ்பூன்
நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த உளுந்தங்கஞ்சி பவுடர் சேர்த்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூனோ கரண்டியோ இல்லை விஸ்கோ வச்சு கெட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கலந்து எடுத்து இந்த மாதிரி ஊற்றும்போது நம்ம கஞ்சி காய்ச்சறது ரொம்ப குயிக்காகவே பண்ணி முடிச்சிடலாம். உருண்டை கட்டிக்காமல் இருக்கும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த பவுடரை எடுத்து இதில் ஊற்றிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா கலந்து விட்டு கொதிக்கட்டும். அடிகனமான பாத்திரம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கீழே போய் அடி பிடிக்காது. இதே மெலிசான பாத்திரம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா கிண்டிகிட்டே இருங்க. ஏன்னா அடியில் போயிட்டு பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது நம்ம நல்லா வறுத்து யூஸ் பண்ணுறதுனால கொலன்னு இருக்காது, அடியும் ரொம்ப பிடிக்காது. பட் இருந்தாலும் நீங்கள் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். இது பொங்கியும் கீழே ஊற்ற சான்ஸ் இருக்குது. அதனால அப்பப்போ பக்கத்துலேயே இருந்து நீங்கள் கலந்து விடுங்க. பாருங்கள், இதை நல்லா நம்ம தண்ணியில் கலந்து மிக்ஸ் பண்ணி ஊற்றுனதுனால கெட்டி எதுவும் பிடிக்கல. சப்போஸ் நீங்கள் டைரெக்டாக இதில் பவுடரை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கெட்டி பிடிச்சிக்கும். அதை நம்ம உடைக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகும். இப்போ இதில் டேஸ்ட்டுக்காக நான் 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சிருச்சு. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் என்ன இனிப்பு வேணுமோ அதில் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் சுகரு, பனங்கல்கண்டு, கருப்பட்டி, பனவெல்லம் என்ன வேணுமோ இனிப்புக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த நாட்டு சக்கரை போடும்போது நல்ல பாயாசம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. இது போட்டு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா கலக்கி விட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. நீங்கள் நல்ல திக்காக வேணும் அப்படின்னா கொஞ்சம் பவுடர் அதிகமாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இது டம்ளரில் வச்சு நம்ம குடிக்கிற அளவுக்கான கன்சிஸ்டன்சியில் இது இருக்குது. நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 2 நிமிஷம் போல் இது கொதிச்சிட்ருக்கு. அடுத்ததாக நம்ம இதில் தேங்காய் திருவினது சேர்க்க போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவின தேங்காய் இதில் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இந்த தேங்காய் திருவலை மிஸ் பண்ணாமல் சேருங்க. இதுதான் வந்து டேஸ்ட்டு ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். பாயாசம் டேஸ்ட்டில் இருக்கும். குழந்தைங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க. உளுந்தங்கஞ்சி பிடிக்காதுன்னு யாருமே சொல்லவே முடியாது. எப்போல்லாம் நீங்கள் பாயாசம் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் இந்த பவுடரை வச்சு குயிக்காக நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம். இது உளுந்தங்கஞ்சின்னு யாருமே நம்ப மாட்டாங்க. இப்போ இந்த தேங்காய் பூ போட்டதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். இப்போ இது பாருங்கள், இந்த உளுந்தங்கஞ்சி பாயசம் டேஸ்ட்டில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் கூட நீங்கள் இந்த மாதிரி உளுந்தங்கஞ்சி பாயாசம் செஞ்சு கொடுங்க. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நான் ஒரு டம்ளரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இதில் நீங்கள் உங்களுக்கு முந்திரி திராட்சைலாம் வேணும் அப்படின்னா கொஞ்சம் நெய்யில் வறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் அதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை. இது ரொம்பவே அருமையாக இருக்குது, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. இதில் டெக்கரேஷனுக்காக மேலே கொஞ்சம் தேங்காய் துருவலை சேர்த்து கொஞ்சம் பாதாமும் மேலே நான் வைக்க போகிறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து உங்கள் ஃபேமிலியோட ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த இந்தியன் மசாலா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாப்பி டு குக்.